ஏய், என் கட்சிக்காரங்கன்னு தெரிஞ்சு எப்படி அரெஸ்ட் பண்ணலாம் நீங்க? உன் கட்சிக்காரனா என்ன பண்ணிருக்கான் தெரியுமாவே? டூப்ளிகேட் சரக்கு வித்துருக்கான். அதை குடிச்சிட்டு 5 பேர் செத்துருக்கான். ஆஸ்பத்திரியில் 50 பேர் உயிர் ஊசலாடிட்டு இருக்கு. எதுவா இருந்தாலும் எங்க இன்ஸ்பெக்டர் வருவார், அவர்கிட்ட பேசிக்க. இது என் தொகுதியில் இருக்கிற ஸ்டேஷன் தெரியும்ல? அந்த சாதாரண இன்ஸ்பெக்டருக்காக நான் வெயிட் பண்ணுமா? ஏய், லாக்க பாட்சி வச்சு தூக்குறா நம்ம பசங்கள. ஏ மக்கா, சவுண்ட் கேட்க ஓ சொட்டையில உருவா சூறாவளியா வந்துகிட்டு இருக்காருல எங்க இன்ஸ்பெக்டர்? இன்ஸ்பெக்டர் முன்னாடி அடிச்சு தூக்குடா. அப்ப தெரியும்டா நம்ம கட்சியோட பவர் என்னன்னு. வணக்கம் சார். வணக்கம் சார். என்னடா ஏதோ கட்சி கிச்சின்னு பேசுனியாமே? இப்படி இந்த துண்டை போட்டுக்கிட்டா நானும் உன் கட்சிக்காரன்டா. ஆனா என் உடுப்பு மேல கைய வச்ச நீ உள்ள இருப்ப. Trespassing into a government office with intent to commit a crime. IPC section 441 and 442. புரியல. ஸ்டேஷனுக்குள்ள பூந்து அத்துமீறி நுழைஞ்சு விசாரணை கைதியை தப்பிக்க வைக்க முயற்சி செஞ்சேன்னு 6 மாசம் கள்ளித்திங்க வச்சிருவேன்டா. ஏய் இன்ஸ்பெக்டர், என்கிட்ட செக்ஷனை பத்தி பேசுறியா? நான் யாருன்னு தெரியல? தெரியும்டா. 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த போர்டுல இருந்தவன் இப்ப கள்ளச்சாராயம் வித்து கல்வி தந்த. இதுல லெதர் இண்டஸ்ட்ரி வேற. பொம்பளை லெதர் ஆல் ஸ்டேட்ஸ் அவைலபிள். கடைஞ்செடுத்த அயோக்கியம் கேடுகட்ட பொறுக்கி கம்மு நாட்டி. என்னடா உன் பயோடேட்டா எல்லாம் கரெக்டா இருக்குதா? ஏய் வேணா. வேணுமா வேணாமாங்கிறத நீ முடிவு பண்ணு. ஏன்னா அவன் வேட்டியை ஒரு வீட்டு இப்ப ஜட்டியோட உட்கார வைக்க போற. என்ன நீ ஜட்டியோட உட்கார வைக்க போற? அம்மனமா உட்கார வச்சா அசிங்கமா இருக்காது? பொம்பளை போலீஸ்லாம் இருக்காங்கல்ல. கான்ஸ்டபிள்ஸ், கான்ஸ்டபிள்ஸ். கான்ஸ்டபிள். ஓய் மதி, மதி. கான்ஸ்டபிள் தம்பி எப்பவுமே இப்படிதான் கனவு கம்ப இருக்கு. என்னய்யா பகல் கனவா? யூனிஃபார்மோட வரக்கூடாது எத்தனை தடவை சொல்றது? உனக்கு என்ன டியூட்டி கொடுத்துருக்கேன்? போய் பார்த்துட்டு வா போ. போயா? எஸ் சார். சரியான ஆள் இருக்கண்ணே. ஏரவி ஐயா, இவனுங்களுக்காக நீங்க ஏன் வரீங்க? இல்லையா நம்ம பசங்க. சரி சரி வாங்க கூட்டிட்டு போங்கயா. எனக்குலாம் அப்பே தெரியண்ணே, தேவையில்லாம. சரி சரி டீ சொல்லுங்க. என்ன தம்பி இன்னைக்கு என்ட்ரி ஏரோப்ளேன்லையா, குதிரை வண்டிலையா, ட்ரை சைக்கிள்? என்னன்னு இவனுக்கு போய் பயந்துக்கிட்டு இவனெல்லாம் எப்படி டீல் பண்ணணும்? ஏன்னா நம்ம இன்ஸ் இப்படி இருக்காரு. இப்போ நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? நம்ம எஸ்ஐ பார்த்தியா? வந்தமா கேட்காத காதை 4 வாட்டி குடஞ்சமா வீட்டுக்கு வச்சு போன மாதிரி இருக்கார்ல, அவரை மாதிரி நீ இருக்க வேண்டியதாப்பா. வேலைக்கு சேர்ந்த 3 வருஷத்துல இது வரைக்கும் 3 வாட்டி தானே இந்த யூனிஃபார்மே போட்டிருக்கேன். அதில் 2 வாட்டி ட்ரையல் பார்க்கும்போது போட்டது. இந்த யூனிஃபார்ம் மேலே ஆசைப்பட்டு தானே இந்த வேலைக்கே சேர்ந்தேன். அதுக்கு நீ லா அண்ட் ஆர்டர்ல இருந்திருக்கணும். இது கிரைம். இங்கே குற்றவாளிகளை அவங்களுக்கே தெரியாமல் ரகசியமாக கண்காணிச்சு துப்பு துளைக்கி தூக்குறது தான் நம்ம வேலை. இதில் யூனிஃபார்மில் போனால் எவன் மாட்டுவான்? நீ வேணா பாருண்ணே, ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் பெரிய கேஸாக பிடிச்ச இன்ஸ்பெக்டரா இதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு இப்படி வந்து நிப்பண்ண ஏட்டையா. அப்போ நீங்கள் எல்லாம் என்னை பார்த்து நடுங்கிட்டு சல்யூட் அடிப்பீங்க. வா எண்ணத்தில் இடி உள்ள கனவுல கூட எவனும் முன்னேறணும்னு நினைக்க மாட்டீங்களா? இவர் இன்ஸ்பெக்டர் ஆகி வெறப்பா வந்து நிற்பாரோ, நாங்கள் அதே ஏட்டையாக இருந்து எந்திரிச்சு சல்யூட் அடிப்போமா? ஏன் நாங்கள் ஒரு டிஎஸ்பி ஆக மாட்டோமா? நீங்கள் டிஎஸ்பி ஆனால் நாங்கள் கமிஷனர் ஆக மாட்டோமா? என்ன கிளம்பலையா அவன்? சார் போக மாட்டேங்க சார். ஏ போப்பா போப்பா. ஐ அப்பா நல்லா இருக்க. ஸ்கூல் ட்ரிப் முடிஞ்சிருச்சு. ஆமாம் சார், பொண்ணு பேர் ஸ்வேதா, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. ஸ்கூல் வேலேருந்து இறங்கி தனியாக போயிருக்கா. டிரைவரும் பார்க்கல. சரி சார், சரி சார், கொஞ்சம் பார்த்துட்டு சொல்லுங்கள் சார். ஸ்வேதா ஏதோ அங்க வந்தாலமா? அக்கா, அந்த குண்டு மாதவ நம்ம நம்பர் இருக்கா? எனக்கு என்னடி தெரியும், டைரியில இருக்கான்னு பாரு. வரலையா? ஐயோ எங்க போனான்னு சொல்லிட்டு போவாளே. எங்க போனா? ஏன் இப்படி பதட்டப்படுற? ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு தான் போயிருப்பா. ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு போறதுக்கு வேணா காலேஜா படிக்கிறேன். பாப்பா கிடைச்சிருவாமா, நீ ஒன்னும் அழுவாம.
ஸ்வேதா எங்கடி போன நீ எங்க போன? ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, வழி தெரியாமல் நின்றுட்டு இருந்திருக்கு, ஸ்டேஷன்லேருந்து கூட்டிகிட்டு வந்தேன். அடி பாவி, ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதுக்கிட்டு போனேன்? ரயில்வே ஸ்டேஷன்லாம் இல்லைங்க. வந்துட்டா. தெய்வம் மாதிரி குழந்தைய காப்பாத்திருக்கீங்க. வாங்க தம்பி. எதுக்கடி வேன்ல இறங்கின? இங்கே உட்காந்துக்கிட்டா நல்லா தெரியும். அப்பா மாதிரியே ஒருத்தரை பார்த்தேன். இறங்கி போய் பார்த்ததான் அது நம்ம அப்பா இல்லைன்னு தெரிஞ்சது. பிஞ்சு குழந்தை கூட மூஞ்சியா காட்டாம அப்படி என்னத்தான் வேலையோ. போலீஸ்காரனுக்கு மாலை கொடுக்காதீங்கன்னு சொன்னேன், கேட்டீங்களா? ஏதோ சிஆர்பிஎஃப் போலீஸ், நல்ல வேலை நல்ல சம்பளம் சொன்னீங்க. இப்போ என்னாச்சு? வருஷத்துக்கு ஒரு ஊரா ஒரிசா பீகார்னு சுத்திட்டு திரியிறாரு. ரோட்ல போறவனுக்கு இருக்கிற அக்கறை கூட அந்த ஆளுக்கு இல்ல. நீங்க உட்காருங்க. தேவையில்லாம அவர் ஆளுகிலும் சொல்லாதம்மா. வீட்ல இருக்கிறது பிடிக்கலன்னா சொல்லு, நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். ஏன் கட்டி கொடுக்கறதுக்கு முன்னால யோசிச்சிருக்கணும். இப்போ கட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடியே இத ஏண்டி முடிஞ்சு போன விஷயத்துக்கு இப்படி தொண்டையை திறக்கிற? வந்தவருக்கு யாராச்சும் காஃபி டீ போட்டு கொடுத்தீங்களா? பாயிண்ட். போலீஸ்கார போன் பண்ணிட்டாரு, போய் எடு. ஏங்க, போலீஸ் வேலை ஒன்றும் அவ்வளோ மோசமான வேலை இல்லைங்க. கரெக்ட் தாங்க. ஆனா வருஷத்துக்கு ஒரு முறை வீட்டுக்கு வந்தா எப்படிங்க? அப்படி என்ன வேலை? என்ன இருந்தாலும் குடும்பம்னு ஒன்று இருக்குல்ல. அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க? அது நான் நீங்க என்ன பண்றீங்க? நான் தேவசகாயம் ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா ஒர்க் பண்றேன். நீங்க? நான் போலீஸ் மாதிரிலாம் இல்லாம ஒரு நல்ல வேலைக்கு ட்ரை பண்றேன். உங்க ஹாஸ்பிட்டல்ல ஏதாவது டாக்டர் வேலை இருந்தா கூட சொல்லுங்க, நல்லா செய்வேன். ஓவரே பாரு. காஃபி நல்லா இருந்தது. இது டீ. டீயும் நல்லா இருந்தது. ஹலோ 108 வழி விடுங்க. சோனு 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 டேய் சார், ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் எல்லாரும் நவருங்க நவருங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சார் நீங்கள் இங்கே இருங்க. உயிரை காப்பாற்றிட்டோம். பட் ஹிஸ் பிரெயின் இஸ் டெட். மூளைச்சாவு. பையனோட பேரண்ட்ஸை உடனே வர சொல்லுங்க. சரி சார். இந்த பையனால் 6 உயிர்களை காப்பாற்ற முடியும். அவங்க சம்மதிச்சா இந்த பையனோட உடல் உறுப்புகளை தானம் பண்ணலாம். அவங்க வந்ததும் சொல்லுங்கள், நான் பேசுகிறேன். ஓகே சார். பிழைக்கவே மாட்டானா? 99% இல்லை. ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்க்கணும். சில மாதம் இல்லை, சில வருஷம். பட் ரொம்ப செலவாகும். அவனோட ஆர்கன்ஸ் எல்லாம் டொனேட் பண்ணியாச்சு. அவன் சாகலை, 6 பேரோட உயிரில் கலந்து வாழ்ந்துட்டுருக்கான். அவனுக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். அவங்க தான் எல்லா ஃபார்மாலிட்டி ஃபார்ம்ஸில் கையெழுத்து போட்டாங்க. கல்கட்டாலேருந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி கூப்பிட்டு வந்தாங்க. அவன் ஆசைப்பட்டதை அவங்க அம்மாவுக்கு நிறைவேற்றிட்டான். நான் பேலன்ஸ் கம்மியாக இருக்கு, கொஞ்சம் டாப்அப் பண்ணி விடுறியா? রাজকুমার বাড়ি থেকে ফোন এসেছিল, মা মারা গিয়েছে, মা আর নেই, মা হারায়নি, মা হারায়নি। हैंड टैटू क्या? আমার মা अम्मा மாறினி। सर, পয়সা নেই। इवर बंगाली जी सर,
இப்போ ஒரு மாறன்னு தானே சார் சொன்னார்? ஆமாம் சார். அதையும் அழுதுகிட்டே சொல்கிறாரு. ஊரில் அம்மா எழுதுறாங்க சார், அதுதான் ஃபோனில் சொல்லிட்டு இருக்காங்க. அவனுக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். அவங்க தான் எல்லா ஃபார்மாலிட்டி ஃபார்ம்ஸில் கையெழுத்து போட்டாங்க. சார் பெங்காலியில் மாறன்னு அம்மா இறந்துட்டாங்கன்னு அர்த்தம்? ஆமாம் சார். ஹாஸ்பிட்டலுக்கு வந்தது அவங்க அம்மாவா கார்டியனா? அவங்க அம்மா தான். ஏன்? கரெக்டாக பார்த்து சொல்லு. சைன் வாங்கினா எனக்கு தெரியாதா? அவங்க அம்மா தான். நீ சொன்னது கரெக்ட். இல்லை, நீ சொன்னதான் கரெக்ட். எங்கள் ஹாஸ்பிட்டலில் கார்பன் மோனாக்சைடு வாங்குறதில்ல. ஆனால் சிஸ்டமில் இன்னொரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. என்ன? இந்த வருஷத்தில் மட்டும் இது வரைக்கும் 20 பேர் பிரெயின் டெட்னு அட்மிட் ஆயிருக்காங்க. அதில் 11 பேரோட ஆர்கன்ஸ் கவர்மெண்ட் மூலமாக டொனேட் பண்ணப்பட்டிருக்கு. மீதி இருக்கிற 9 பேர் பற்றி கவர்மெண்ட்டுக்கு எந்த இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுக்காம அவங்களோட உடல் உறுப்புகள் திருடப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையும் த்ரூ பண்ணது எங்கள் ஹாஸ்பிட்டலோட டீன் டாக்டர் தேவசகாயம். இந்த 9 பேருக்குமே ஒரு ஒற்றுமை இருக்கு. இவங்க எல்லாருமே நார்த் இந்தியாவிலேருந்து வேலைக்கு வந்த சாதாரண ஒர்க்கர்ஸ். இவங்க எல்லாருக்குமே லோக்கல் இன்சார்ஜ் எஸ்பி மேன்பவர் ஏஜென்சிஸோட ஓனர் சிங்கப்பெருமாள். நீ கூட என் வேலை விஷயமா ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணியே? அவர் தான். நீ சொன்ன எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்கா? இருக்கு. எல்லாத்தையும் ஒரு பென்ட்ரைவில் போட்டு எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்க ஜீவா பார்க் வந்துரு.
சரியான ஆதாரத்தோட ஒரு பெரிய கேஸை பிடிச்சிருக்கேன் சார். இதில் பாதிக்கப்பட்டவங்க அக்யூஸ்டு கிடையாது, அப்பாவி ஏழைங்க. இப்போ சொல்லுங்கள் சார், ஒரு போலீஸாக நாம் என்ன பிடுங்க போகிறோம்? நீங்கள் வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஒரு உயிரை காப்பாற்றுறது தான் டாக்டரோட கடமை. ஆனால் உயிரை கொல்ற பாவத்தை செய்ய உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? ஆர்கன் ட்ரேட் உலகத்தில் ரொம்ப வேகமாக வளர்ந்துக்கிட்டு வர பிஸ்னஸ். பணத்துக்காக மனித உடல் உறுப்புகளை விற்கிறதும் வாங்கிறதும். இந்த பாவத்தை நான் செஞ்சதுக்கு காரணம் சிங்கப்பெருமாளோட பையன் துரை. உங்களை வெளியிடுக்க சொல்லி துரை சார் தான் என்ன அனுப்பிச்சாரு. அவர் லைனில் இருக்காரு, உங்ககிட்ட பேசணும்னு சொன்னார். அப்பா, உன் வாயால் என்ன அப்பான்னு கூப்பிடாதுடா. இத்தனை வருஷமா நான் வாழ்ந்த வாழ்க்கை, மதிப்பு, மரியாதை எல்லாத்தையும் அழிச்சு இவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணியிருக்கேடா. சம்பத் சொல்லிட்டானா? சும்மா ஃபீல் பண்ணாத. ஏதோ 1-2 இப்படி தப்பாகும். பிஸ்னஸ்னா அப்படி தான் இருக்கும். மற்றவங்க உயிர் உனக்கு பிஸ்னஸா? ஒரு அப்பா வாயிலிருந்து சொல்லக்கூடாத வார்த்தையை நான் சொல்றேன்டா. நீ நல்லா இருக்க மாட்ட. உன்னை பற்றி எல்லா விஷயத்தையும் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட சொல்லி உன்னை தூக்கில் போட வைக்கிறேனா இல்லையா பாரு. என் முன்னாடி நின்று இதை சொல்லியிருந்தேன்னு வையே. ஆமாயா, உனக்கு தெரியாம என் ஆளை வச்சு பண்ண. அப்பா சொத்துல பிள்ளைக்கு பங்கு இருக்குல்ல, அப்படி நினச்சிட்டு போ. இந்த பார், நான் சொல்றத ஒழுங்கா கேட்டீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருக்கலாம். டே, நீ பிச்சை போட்டு நான் உயிர் வாழ வேண்டிய அவசியம் இல்லடா. நீ பண்ண காரியத்துக்கு உன்னை கொன்னுட்டு தான் நான் செத்து போவேன். அதான் விட்டேன் ஒரு தீபாவளி ராக்கெட். போ. மெடிக்கல் டூரிசம். வெளிநாட்டிலேருந்து மருத்துவ சிகிச்சைக்காக ஃபாரினர்ஸ் இந்தியாவுக்கு வர்றது. அதில் இருக்க வெளியே தெரியாத கருப்பு பக்கம்தான் இந்த உடல் உறுப்பு மாற்றம். உடல் உறுப்புகளை மாற்றுறதுக்கு மற்ற நாடுகளை விட இங்கே வாய்ப்புகள் அதிகம், பணமும் குறைவு. அப்படி உடல் உறுப்பு மாற்றத்துக்காக வர ஃபாரினர்ஸை அங்கே உள்ள ஏஜென்ட் மூலமாக பிடிச்சி அவங்க தேவைகளை நிறைவேற்றி தர புரோக்கர் தான் துரை. உடல் உறுப்பு திருட்டில் நமக்கு தெரிஞ்சது கிட்னி மட்டும்தான். பட் இப்போ நம்ம அதெல்லாம் தாண்டி எங்கேயோ போயிட்டோம். ரெட் மார்க்கெட், மனித உடல் உறுப்பு சந்தை. என்னோட உடல் எடை சரியாக 90 கிலோவுக்கு கீழே இருந்து நரம்புகளில் ஹார்மோன் செக்ரியேஷன் சரியாக நடந்து திசுக்களும் சிறுநீரகமும் பர்ஃபெக்டாக ஃபங்க்ஷன் ஆகி இதயம் ஒரு நிமிஷத்துக்கு 87 தடவை சீராக துடிச்சா என் உடம்போட மதிப்பு இந்திய ரூபாயில் சுமார் 2 கோடி. வேலைக்காக வெளிமாநிலத்திலேருந்து வர்ற பசங்களில் பேரண்ட்ஸ் இல்லாதவங்களா செலக்ட் பண்ணி ஆம்புலன்ஸில் கார்பன் மோனாக்சைடு கொடுத்து பிரெயின் டெட் பேஷண்ட்டாக தான் ஹாஸ்பிட்டலுக்கு அவன் அனுப்பி வைப்பான். கார்பன் மோனாக்சைடு வேறு எந்த உறுப்பையும் பாதிக்காத அளவுக்கு எவ்வளோ நேரம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் ஆக்சிஜன் எந்த அளவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு இதை பற்றி நல்லா தெரிஞ்ச ஆட்களை தான் இதில் பயன்படுத்திகிட்டு இருக்கான். என் ஒரே பையனோட ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்டும் அப்படி தான் நடந்துச்சு. எஸ், அவனுக்காக தான் இந்த விஷயத்துக்கு முதல்ல நான் சம்மதித்தேன். அவனுக்கு பிறவியிலேயே இருந்த இதய நோயை மாற்று இருதயம் பொறுத்துனா தான் சரி பண்ண முடியுங்கிற நிலைமையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி என்கிட்ட பேரம் பேசின துறை. பட் ஆப்ரேஷன் நடந்த 6 மாதத்துலேயே அவன் இறந்துட்டான். அதுக்கப்புறம் இதெல்லாத்தையும் விட்டுறலான்னு துறைக்கிட்ட சொன்னேன். டாக்டர், ஒன்று நீங்கள் சாகணும், இல்லை நான் சாகணும். அது வரைக்கும் நமக்குள்ளே இருக்கிற அந்த டீலை கேன்சல் பண்ண முடியாது. மிரட்ரியா? போலீஸ் கிட்ட போவியா? நான் போலீஸ் கிட்டலாம் போக மாட்டேன், ஆனால் மீடியா கிட்ட போவேன். என்ன ஆதாரம் வச்சிருக்கேன்னு கேட்க போறீங்க அதானே? நம்ம டீல் பேசினதும் நீங்கள் பணம் கொடுத்ததும் பக்காவாக ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஜீசஸ் துரை, இது ரொம்ப தப்பு. நான் கை வைக்கிற பசங்கள்லாம் கேள்வி கேட்க ஆள் இல்லாத கூலி பசங்க. அவங்க உயிரோடு இருந்தால் அவங்க குடும்பத்துக்கு மட்டும்தான் லாபம். செத்தா எத்தனை பேருக்கு லாபம் பாருங்க. சிக்கனுக்காகவே கோழி வளர்க்குறது இல்லையா? அப்படி நினச்சிக்கோங்க, மனசு டைஜஸ்ட் ஆகிடும். நீங்கள் வரத்துக்கு 1 நிமிஷம் முன்னாடி ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டேன். ஐ அம் கவுண்டிங் மை லாஸ்ட் மினிட்ஸ். நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண ஆள் இல்ல. அப்பனை கொண்டவனுக்கு என்ன கொள்றதோ உங்களை கொள்றதோ அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை.
ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட்ஸில் கூட நானும் சிங்கப்பெருமாள் மட்டும்தான் சம்மந்தப்பட்டிருக்கோம். அது துறையோட கிளவர் ஐடியா. எந்த டாக்டராலையும் என்னை காப்பாற்ற முடியாது. நான் போட்டிருக்கிறது 0.2 ml டைமிதைல் mercury. ப்ளீஸ். பிரபல இதய மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் ஐ டோல்ட் ஹிம் ஐ வில் ஹேண்டில் திஸ். நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் பயத்தில் ஏதோ பண்ணிக்கிட்டான். நீ கவலைப்படாத, எல்லாம் கரெக்டாக நடக்கும். டோன்ட் வரி. மன அழுத்தத்தில் அவர் இந்த சோகத்தில் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. நான் ஆரம்பிக்கிறேன், நீங்களாம் அப்படியே ஜாயின் பண்ணிங்க. சரி சார். சார் ப்ரெஸ் மீட்டுக்கு அப்புறம் உங்களை பார்க்கணும்னு சொன்னார். ஓகே. கமிஷனர் கிட்ட கரெக்டாக எல்லாத்தையும் சொல்லிடணும் சார். கமிஷனர், இந்த பிளாஸ்டுக்கு யார் காரணம் சார்? இந்த கேஸில் இன்னும் விசாரணை முடியல. ஒரு ஸ்பெஷல் டீம் ஃபுல் ஸ்விங்கோட இந்த கேஸை விசாரிச்சுட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் சத்யமூர்த்தி 6 மாதத்துக்கு முன்னாடி 2 டெரரிஸ்ட்டை கைது பண்ணியிருக்காரு. அந்த 2 பேரும் தடை செய்யப்பட்ட ஒரு பயங்கரவாத இயக்கத்தை சேர்ந்தவங்க. அந்த வழக்கில் அதே டெரரிஸ்ட்டுக்கு சிங்கப்பெருமாள் அடைக்கலம் கொடுத்துருக்கலான்னு சந்தேகத்தின் பேரில் அவரை கைது பண்ணியிருக்காங்க. இந்த பாம் பிளாஸ்ட் அந்த இயக்கத்தோட வேலையாக தான் இருக்கும்னு நாங்கள் யூகிக்கிறோம்.